ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. விருச்சக ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா, என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வச்சிருங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். விருச்சக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனைங்கிறத தடுத்தாலும் அந்த பிரச்சனைங்கிறது வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஓகேங்களா? இப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஓகேங்களா? ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனிமேல் நல்ல காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதாவது செப்டம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பலன்கள்னு பார்த்தோம்னா உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை பொறுத்து தான் பலன்கள்ங்க. அதை அடிப்படையாக வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி விருச்சக ராசியில் விஷாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுடைய ஆட்சி தான் விருச்சக ராசி. கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க. அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில இருக்காரு. அஷ்டமஸ்தானத்துல குரு பகவானும், லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவானும், சூரிய பகவானும், புதன் பகவானும், இவங்க 3 பேரும் கூட்டணி நிலையில இருக்காங்க. ராசியில சந்திர பகவான் இருக்காரு. அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க. சோ கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்கு உங்க ஜாதகத்துல இப்படிதான் இருக்கு. இதை வைத்து மிக நல்ல யோகமான பலன்களை நீங்க பெற போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா சுக்கிர பயிற்சி பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதனுடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட விருச்சிக ராசிக்கு இதன் மூலமா நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்ன சாமி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன புதுசா ஒன்று சொல்றீங்க அப்படின்னு நிறைய
பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதத்தில் சனி பகவான் வந்து கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு வந்தாருங்க. இன்னும் மீன ராசியில் தான் இருக்காரு, இன்னும் கும்பராசிக்கு போகல. இந்த இடைப்பட்ட நாட்களை பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய 4-5 மாதங்களுக்கு முழுவதுமாக பிளஸ்ஸாக செயல்பட போறார். அதாவது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்களில் நல்லது மட்டுமே பண்ண போறார். அதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இந்த செப்டம்பர் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுனால இத்தனை நாட்களாக உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பலன்கள் மட்டுமே கிடைக்காம இருந்தது. மீதி எல்லா ராசிக்குமே குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து முழுமையாக கிடைச்சிருச்சு. இதன் மூலமாக அவங்க பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்துக்கு படிப்படியாக உயர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருக்கீங்க. எந்த ஒரு முன்னேற்றமுமே வந்திருக்காது. இனி பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் 2-3 டிகிரி எல்லாம் படிச்சிருப்பீங்க, நல்ல நாலேஜ் உள்ள பர்சனாகவே இருந்தாலுமே கூட வேற வழியே இருந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிதாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏண்டா விருச்சிக ராசியில் பிறந்தோம், வயது 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விடுறது நிறைய நபர்கள் இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல சாமி, ஆனால் குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க. உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாத இறுதியில் இருக்கிறதுனால விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமே நிவர்த்தியாகி இந்த
2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சிக ராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாகவே இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுமே உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு வளர்ச்சியை கண்டு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தவறான நபர்கள் யாராக இருக்கும் பட்சத்தில் அவர்களை விட்டு உடனடியாக விருச்சிக ராசிக்காரங்க விலகி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திச்சு கொண்டே இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. மேலும் உங்களுக்கு நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களுக்கு சுப செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு மிக அனுகூலமான காலகட்டம் இது. பல வழிகளில் தன வரவு ஏற்பட போகுது. எந்த காரியத்தையுமே திறம்பட செய்யக்கூடிய உங்களுடைய செயல்திறன் கூடும். அதாவது எந்த விலை கொடுத்தாலும் கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சு முடிச்சிருவீங்க. அதன் காரணமா உங்களுடைய பணி இலக்கை அடைய போறீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய அளவுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இவ்வளவு நாளா வேலையே இல்லை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு கூட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையால கல்வியுடைய தரத்தை உயர்த்திக்க போறீங்க. பொருளாதார நிலைகள் திருப்திகரமா இருக்க போகுது. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகுங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரக்கூடிய பணவரவால உங்க மனசு மகிழ்ச்சி அடைய போகுது. உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய நடவடிக்கையில மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய விதத்தில் இருக்குங்க. இதை மட்டும் கொஞ்சம் அனுசரணையா பார்த்துக்கோங்க. மேலும் பேசுனா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு சூரியன் புதன் கேது சுக்கிரன் இந்த 5 கிரகங்களுமே நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமர்ந்திருக்காங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் குரு அருளால் உங்களுடைய நிலை உயரப்போகுது. செல்வாக்கு அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீடு தேடி நல்ல வரன் வருங்க. தள்ளி போன வேலைகள் கடகடன்னு நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். அடுத்ததான் அனுஷ நட்சத்திரத்துக்கு உங்களுடைய ஜீவனாதிபதி ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால தொழில முன்னேற்றம் உண்டு. வியாபாரம் விருத்தியாகும். புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரன் அமையும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலகட்டம்ங்க. அடுத்ததா அழகிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. உறவுக்காரங்க நண்பர்கள் இவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தூர தேசங்களில் இருந்து நீங்க எதிர்பார்த்த சுபகாரியங்கள் எல்லாமே நல்ல விதத்துல வரப்போகுதுங்க. முக்கியமா உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்க போகுது. மேடை பேச்சாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா புகழ் கூடுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரித்து நடந்துக்கோங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதிகாரிகளுடைய நட்பு அப்படிங்கிறது ஆதாயத்தை கொடுக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். புதிய கொள்முதல் மூலம் தொழில் அதிகமாக ஆதாயத்தை ஏற்படுத்த போகுதுங்க. வியாபாரம் சம்பந்தமா நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய பண பாக்கியை வசூல் செய்து கொடுக்க போகுது. எந்த ஒரு ஏமாற்றத்தையும் நீங்க தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட்டாளிகள் கிட்ட எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. நான் சொன்னேன் இல்லையா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க நம்பி பல விதங்களில் ஏமாந்து
வாழ்ந்திருக்கீங்க. இதையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு நல்லவங்க யாரு கெட்டவங்க யார் அப்படிங்கிறத புரிஞ்சு யாரை பக்கம் வச்சுக்கணும், யாரை விட்டு விலகணுங்கிறத முடிவு பண்ணுங்க. அடுத்ததா கேட்டை நட்சத்திரம். உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் தொழில் ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. எல்லாமே யோகமான பலன்களை கொடுக்க போகுது. குருவினுடைய பார்வையால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கும். முக்கியமா நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை தாண்டி இன்னும் கூடுதல் பலன்கள் சொல்கிறேங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். பழிச்சிடக்கூடிய உங்களுடைய திறமைகள் பயன்படுத்தி கொள்ள உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகளில் நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ரொம்ப நாளாக வீடு கட்டுறதுக்கு வங்கி கடன் எதிர்பார்த்துருந்தீங்க இல்லைங்களா, அந்த வங்கி கடன் கட்டாயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். பெண்களுக்கு மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் உண்டாக்கக்கூடிய காலகட்டம். வியாபாரம் செய்கிறவங்க அனுபவம் உள்ள ஒருவருடைய ஆலோசனை பெறுவதன் காரணமாக வியாபாரம் திருப்தி அடையும். நல்ல லாபம் பெற போகிறீங்க. சுக்கிரன் கேதுவோட இணைந்திருக்கிறதுனால பல விதங்களில் அதிர்ஷ்டம் உண்டு. அடுத்ததா சூரிய பகவான் ஆட்சி பெற்று புதன் பகவானோடு இருக்கிறதும் நல்ல அமைப்புங்க. குரு பகவானுடைய சஞ்சாரத்தினால அவர் உங்களுடைய ராசியை பார்க்கறது சிறந்த அமைப்பா பார்க்கப்படுது. இதன் காரணமா வெளிநாட்டு வேலை முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றி உண்டு. சகல விதங்களையுமே இந்த 5 கிரகங்களுடைய பலம் அப்படிங்கிறது பல விதங்களில் நன்மைகளை மட்டுமே தரப்போகுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா எதிரிகள் மறைய போறாங்க. உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. எந்தெந்த கஷ்டங்களுக்காக நீங்க கவலைப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்கள் மாறப்போகுது. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் மட்டும் உங்க காதுக்கு வரப்போகுது. தொட்டதெல்லாம், அதாவது நீங்க மண்ணை அள்ளி கையில பிடிச்சாலும் அது பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம். நம்பிக்கையோடு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை முருகப்பெருமான் உங்க மனசுல வச்சுட்டு முன்னேறி போங்க. எல்லாமே வெற்றியை கொடுக்கும். ஏன்னா வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு துணை நிற்கிறார். வேலுண்டு வினையில்லை, மயில் உண்டு பயமில்லை. கந்த கடவுள் இருக்க, கருணை மூர்த்தி இருக்க, உங்களுக்கு நீ கவலை எதுக்குங்க? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய, குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்ய, பசு மாடுகளுக்கு உணவளிக்க நன்மையான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வசமாகுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 29, 30. அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், தொடர்ந்து தினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்திங்க. தினமும் காலையில் வீட்டில் பூஜை செய்து தீபமேற்றி ஓம் தட்சிணாமூர்த்தியே போற்றி போற்றி இவருடைய நாமத்தை 27 முறை சொல்லி அன்றாட வேலைகளை தொடங்குங்க. எல்லா விதங்களையுமே நன்மைகள் உண்டாகும். நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதே கொடுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க. நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கும் சரி, நீ வரக்கூடிய எல்லா நாட்களுமே விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு விருப்பமான நாட்கள அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு, வாழ்க பல்லாண்டு. ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.